நான் சொல்றதுதான் நடக்கும். டேய் நீ எவ்வளவு யோசிச்சாலும் நான் சொல்றதுதான்டா நடக்கும். இனி எனக்கு பொம்பளை புள்ளதான். மாமா நீ சொல்றது நடக்கவே நடக்காது. இனி எனக்கு ஆம்பளை புள்ளதான். டேய் நான் சொல்றதுதான்டா நடக்கும். கல்யாணம் பண்ணி 2 புள்ளைய பெத்தவன்டா. நான் சொல்றதை கேளுடா. அந்த சந்தேகத்துலதான் நான் சொல்றேன். ஆம்பளை புள்ளதான் பிறக்கும். பொம்பளை புள்ளதானே பிறக்கும். ஆம்பளை புள்ளதான் பிறக்கும். கேளுடா. டேய் ஆம்பளை புள்ளதான் பிறக்கும். நான் ரொம்ப பேச வைக்காதடா. இங்கே பாரு நான் சொல்றதுதான் நடக்கும். அப்படியா? என்ன நடக்கும்? நான் சொல்றதுதானே நடக்கும். அதான் என்ன நடக்கும்? ஒத்துக்கடா, நான் சொல்றதுதானே நடக்கும். அப்படியா? சரி இரு, அவனே வந்துட்டான். அவன்கிட்டயே கேப்போம். வா மச்சான் வா. நீயே சொல்றா. நான் ஒன்னு சொல்றேன், அவன் அது இல்லன்றான். என்கிட்ட ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கான்டா. நான் சொல்றதுதான் நடக்கும். எப்பவுமே அதான் நடந்துட்டு இருக்கு. டேய் என்னடா 2 பேருக்கும் ஆர்குமெண்ட்? அது ஒண்ணு இல்ல மச்சான். நான் ஒன்னு சொல்றேன், அது இல்லன்ட்டு வேற ஒன்னு சொல்றான். இதுக்கு தீர்வு நீ தான் சொல்லணும். ஆமா நீ என்ன சொல்ற, அவன் என்ன சொல்றான்? இது என்னது? வருதா? இல்ல போயிட்டு வா. 2 விரல்றா. ஓ இதுல உன்னை தொடு. என்னடா? இல்ல நீ என்னன்னு சொன்னா மட்டும்தான் நான் தொடுவேன். நீ தொடுறா சொல்றோம். டேய் அப்புறம் பார்ட்டி கிட்டின்னு கேப்பீங்க. என்னாலலாம் முடியாது. அதெல்லாம் ஒண்ணு கேட்க மாட்டோமாப்ல. பயப்படாத. இது வேற மேட்ரு. நீ தைரியமா தொடு. ரொம்ப நேரமா கை நீட்டிட்டு இருக்க, நரம்பு தளர்ச்சி வேற. தொடு, சீக்கிரம் தொடுறா. ஏய் பாத்தி என்னாச்சு? நான் சொல்றது நடந்தது. இனி எனக்கு பொம்பளை புள்ள தான் பிறக்கும். டேய் அவனுக்கு தானடா பிறக்கும். இங்க பாரு, ஏய் இந்த டூமா கோழி வேலையெல்லாம் இங்க வேணாம். மூஞ்சிலேயே பூரா விட்டுருவேன். டேய் நீ அவன் எதை தொட்டிருந்தாலும் பொம்பளை புள்ளன்னு தான் சொல்லியிருப்ப. சோ இது செல்லாது. நான் உண்மைதான்டா சொன்னேன். செல்லாது. இங்க பார், இப்ப என்னுடைய செக்கிங் டைம். இதுல 2ல ஒன்னு தொடுறா. ஏண்டா என்ன பார்த்தா எப்படா தெரியுது உங்களுக்கு? கூடி சீக்கிரம் அப்பாவை போறேன்னு தெரியுது. போட்டோனோ வெறுப்பேத்தி பாக்குறத வேலையா போச்சுடா உங்களுக்கு. டேய் ஓவர் ஆக்டிங் பண்ணாதேன்னா. டேய் அத நீ சொல்றியாடா? அடிச்சா கையில அடிச்சா. இனியா உன்னை பத்தி எல்லாம் எனக்கு தெரியும்டா. டேய் என்னடா தெரியும்? என்னடா தெரியும் உங்களுக்கு? அதான் சித்தர் சொன்ன மாதிரி உன் பொண்டாட்டி ராசாத்தி வீட்ல குலதெய்வ சாமிக்கு பாலாபிஷேகம் பட்டாலமே. அதனால நீ கூடிய சீக்கிரம் அப்பாவா போறன்ற தகவல் எங்களுக்கு வந்துருச்சு. அதுதான் நான் உனக்கு பொம்பளை புள்ள பிறக்கும்னு சொன்னேன். அதனாலதான் நான் ஆம்பளை புள்ள பிறக்கும்னு சொன்னேன். ஆனா நீ என்ன பண்ண? நான் நினைச்ச வரல தான் தொட்ட நீ. டேய் யார் சொன்னதும் நடக்காது. ஏன்டா இப்படி சொல்ற? டேய் அத ராசத்தி நல்லா பழகிட்டு இருக்கல, அப்புறம் என்ன? நீ வீட்டுக்குள்ள போய் பார்த்த. டேய் நீ சும்மாறா. டேய் பழகுறதுக்கும் மத்த விஷயத்துக்கும் வித்தியாசம் இல்லையா? ஏமாத்திட்டான்டா. டேய் ராசத்தியோட நம்பிக்கையை நான் கெடுக்க விரும்பல. எது பண்ணாலும் பண்ணிக்கோன்னு விட்டுட்டேன். எப்படியும் நான் சொன்னா அவ கேட்க மாட்டா. அதான் அவளே பட்டு திருந்துவான்னு அவ போக்குலயே விட்டுட்டேன். அவ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால அவ வாழ்க்கையும் போச்சுன்னு அவகிட்ட ஆறுதலா அன்பா நடந்துகிட்டு இருக்க. அவ அத வேற மாதிரி தப்பா நினைச்சிட்டு இருக்கானா? நீங்களும் அதே மாதிரி நினைச்சுக்கிட்டு என் உசுரை ஏன்டா வாங்குறீங்க? எத்தனை நாள் ஆனாலும் ராசத்தையை நான் ஏத்துக்க போறதில்ல. போச்சா? அது எனக்கும் தெரியும், அவகிட்டையும் சொல்லிட்டேன். இடையில நான் அவகிட்ட தன்மையா பழகுறதுனால எதுவுமே மாற போறது கிடையாது. இந்த இனியா யாருக்காகவும் எதுக்காகவும் மாற மாட்டான். டேய் 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 இனியா, டேய் சொல்றத கேளுங்கறல. இனியா சொல்றத கேளுடா. இருடா. டேய் டேய் போடா. என்ன இவன்? ஐயோ இப்ப சந்தோஷமாடா உனக்கு? அவன் இங்க வந்தாதான் கொஞ்ச நேரம் நம்ம கிட்ட நிம்மதியா பேசிக்கிட்டு இருப்பான். அதையும் கெடுத்துட்ட. டேய் நீ எல்லாம் மிலிட்டரியிலேயே கிச்சடி கிண்டிக்கிட்டு இருக்க வேண்டியதானடா. இங்க ஏன்டா வந்து அடுத்தவன் வாழ்க்கையை கிண்டுற? டேய் நான் இங்க புலம்பிக்கிட்டு இருக்கேன், அப்படி நீ என்ன திங்க் பண்ணிக்கிட்டு இருக்க? இல்லடா இனி என்ன நினைச்சா புரிய மாட்டேங்குது. என்ன புரியல? அவன் பொண்டாட்டியை விரும்புறானா இல்ல வெறுக்கிறானா? இல்ல வெறுக்கிறானா இல்ல விரும்புறானா? விரும்புற மாதிரி வெறுக்கிறானா இல்ல வெறுக்கிற மாதிரி விரும்புறானா? நிறுத்து. அவனை குழப்பி அனுப்பிச்சிட்ட, இப்ப என்ன குழப்பலான்னு பாத்தியா? அவனை உன்னை இங்கே கட்டி போடுறா. அத்தை எனக்கு தூக்கம் வருது அத்தை. இனிய வர மாதிரி தெரியல, நான் போய் தூங்குறேன். கண்மணி இனிய வந்துருவான்.
நீ கொஞ்சம் இரு. அத்தை ம்? இனியா வந்தாச்சு. ம், வரட்டும் வரட்டும். பெரியமா, நேரம் ஆகுது, இன்னும் தூங்கலையா? பெரியமா, என்னாச்சு பெரியமா? அத்தை என்னத்த சொல்லுவாங்க? ஏன் அண்ணி, என்னாச்சு? உங்க பொண்டாட்டி ராசாத்தி அத்தையை அடிச்சுட்டா. ராசாத்தி அடிச்சாளா? ஆமா இனியன். அது எதுக்கடி நீ இவன்கிட்ட சொல்ற? இவனுக்கு தான் என் மேல பாசமே இல்லையே. என்னத்த என்னதான் இருந்தாலும் உங்க வயசுக்காவது மரியாதை தரணுமா இல்லையா? கொஞ்சம் கூட மதிக்காம அவ உங்களை அடிச்சிருக்கா. இது எவ்வளவு பெரிய தப்பு. இது இவர்கிட்ட சொல்லிதான் ஆகணும். பெரியமா, அண்ணி சொல்றது உண்மையா? ராசாத்தி உங்களை அடிச்சாளா? நான் எதுக்குடா உன்கிட்ட பொய் சொல்ல போறேன்? அவ ஏதோ விவரம் இல்லாம திமிரா நடந்துக்கிட்டா. நீ அதை கேட்க போய் என்னால உங்களுக்குள்ள பிரச்சனை வேண்டாம். நீங்க சும்மா இருங்க பெரியமா. அவளுக்கு வர வர திமிரு ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஐயோ பாவன் இறக்கப்பட்டா அது அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு இருக்கா. இன்னைக்கு இருக்கு அவளுக்கு. நீங்க இருங்க பெரியமா, அவளுக்கு என்ன பண்ண போறேன்னு பாருங்க. கண்மணி, அருமையான வேலை பண்ண கண்மணி. எப்படியும் இனியனுக்கும் ராசாத்திக்கும் இப்ப முட்டிக்க போகுது. அவ கையில கயிறு வேற இருக்கு. என்னெல்லாம் ஆக போகுதோ. இத வச்சே அந்த ராசாத்திய வீட்டை விட்டு துரத்திடலாம். மாமா இப்பதான் என் மேல கொஞ்சம் கொஞ்சமா பாசமா நடந்துக்கிறாரு. ஆனா அது பத்தாதே. மாமா நம்ம மேல உசுரா இருக்கணும். அதுக்கு உதவுற மாதிரி நமக்கு இந்த கயிறு கிடைச்சிருக்கு. மாமா நம்ம கிட்ட இனிமே கண்டிப்பா பிரியமா இருப்பாரு. காலையில கூட மாமா என்னைக்கும் இல்லாம நம்ம வச்சிருந்த விபூதியை சரி பண்ணி விட்டாரு. எல்லாம் இந்த கயிறு வந்த நேரம் தான். உண்மையிலே இது ராசியான கயிறு தான். மாமா வந்தா என்ன பேசுவாரு? கயிறு வேற கட்டியிருக்கோம். இதுல வசியமாயி எனக்கு இதெல்லாம் நினைச்சாலே வெக்க வெக்கமா வருது. நான் எப்படி மாமா கிட்ட முகம் கொடுத்து பேசுவேன்? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. வர வர மாமா மேல ரொம்ப பைத்தியமாயிட்டேன். அதான் இந்த மாதிரி தனியா உட்காந்து உளறிட்டு இருக்கேன். மாமாவை இனிமே நான் பிரியவே மாட்டேன். என்ன ஆனாலும் ஏதானாலும் சரி என் கூடவே வச்சுப்பேன். கொஞ்ச நேரம் கூட நான் தனியா விட மாட்டேன். வரட்டும் மாமா. மாமா, உனக்கு அவ்வளவு திமிராயிடுச்சா ராசாத்தி? என்ன மாமா, எதுக்கு இப்படி கோவப்படுறீங்க? கோவப்படாம கொஞ்சம் சொல்றியா? நீ பண்ண காரியம் அப்படி. நான் என்ன மாமா பண்ணேன்? ஏய் நடிக்காதடி. எனக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. மாமா, நீங்க ஏதோ தப்பா நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க. யாரு? நான் தப்பா நினைச்சு பேசிட்டு இருக்கேனா? முதல்ல என்ன ஏதுன்னு சொல்லுங்க மாமா. வந்த உடனே திட்டிட்டு இருக்கீங்க. நான் நீங்க வருவீங்க, ஆசையா பேசுவீங்க, அன்பா நடந்துப்பீங்கன்னு நினைச்சேன்.
ஆனா உள்ள வந்த உடனே எரிஞ்சு விழறீங்க. நீ பண்ண காரியத்துக்கு உன்கிட்ட அன்பா பாசமா வேற நடந்துப்பாங்களா? முதல்ல என்னன்னு சொல்லுங்க மாமா. அது நான் பண்ண தப்பா இருந்தா நீங்க என்ன திட்டுங்க. சரி, நீ பெரியம்மாவை அடிச்சியா? அப்படின்னு உங்ககிட்ட யார் சொன்னது? பெரியம்மா தான் சொன்னாங்க. அவங்க போய் சொல்லிருக்காங்க. பெரியம்மா பொய் சொல்ல மாட்டாங்க. அப்போ நான் போய் சொல்றேனா? நடந்தது என்னன்னு தெரியாம பேசாதீங்க மாமா. உங்க பெரியம்மா தான் என்ன அடிக்க வந்தாங்க. நான் தடுத்தேன். அது தப்பா? அப்படி இல்லையே, நீதான் அடிச்சேன்னு சொன்னாங்க. வேணும்னா நீங்க எல்லார்கிட்டயும் கேட்டு பாருங்க அங்க என்ன நடந்ததுன்னு. இங்க பாரு, நான் ஒவ்வொருத்தர்கிட்டயும் போய் விசாரணை பண்ணிட்டு இருக்க முடியாது. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. நீ இப்ப கீழே போய் பெரியம்மா கிட்ட மன்னிப்பு கேக்குற. அவங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை நீ ஏத்துக்க. நான் எதுக்கு மாமா அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? தப்பு செஞ்சா மன்னிப்பு கேட்கலாம். ஆனா நான் தப்பே செய்யலையே. நான் அடிச்சேன்னு உங்க பெரியம்மா சொல்றத நம்புறீங்க. அடிக்கலன்னு உங்க பொண்டாட்டி நான் சொல்றேன் நம்ப மாட்டேங்கிறீங்க. ரசதி, இப்பெல்லாம் ரொம்ப பேசி பழகிருக்க. ரொம்ப நல்லா பேசுற. அருமையா இருக்கு. ஆனா இதுல இருந்து எனக்கு ஒண்ணு நல்லா புரியுது. நீ என்கிட்டயே இவ்வளவு திமிரா வாய்ஸை ஏத்தி பேசுறியே, நீ பெரியம்மா கிட்ட எப்படி எல்லாம் நடந்துட்டு இருப்பேன்னு இப்பதான் தெரியுது. நீங்க என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க மாமா. இத பாரு, இப்ப உன்னால மன்னிப்பு கேட்க முடியுமா முடியாதா? நான் இவ்ளோ சொல்லியும் நீங்க நம்பலல. நான் மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாது மாமா. தள்ளுங்க. ஏய், உனக்கு அந்த அளவுக்கு திமிர ஆயிடுச்சா? தன்மானத்துக்கும் திமிருக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியாதா மாமா? ஐயோ தாயே, போதும். இனி ஒரு வார்த்தை பேசாத. உன் முகத்தை பார்த்தாலே எரிச்சலா இருக்கு. ஏன் மாமா இப்படி வெறுப்பா பேசுறீங்க? உன்கிட்ட பேசவே எனக்கு விருப்பம் இல்லடி. ஆளை விடு. மாமா, ஏய், கைய விடுறி. மாமா இப்ப என்ன நடந்ததுன்னு தனியா வெளிய போய் படுக்க போறீங்க? இங்க பாரு, எனக்கு இங்க படுக்க விருப்பம் இல்ல. நான் மொட்டை மாடில படுக்கிறேன். உனக்கு என்ன இப்போ? எனக்கு என்னவா? மாமா நான் உங்க பொண்டாட்டி மாமா. நான் இங்க இருக்கும்போது நீங்க மொட்டை மாடியில போய் தனியா படுத்தா பாக்குறவங்க தப்பா நினைக்க மாட்டாங்க? நமக்குள்ள என்ன பிரச்சனை நடந்தாலும் அது 4 செவுத்துக்குள்ள இருக்கணும். இப்படி எல்லாருக்கும் தெரியற மாதிரி வெளியில போய் படுக்க கூடாது. இப்பெல்லாம் எதிர்த்து பேசுறது மட்டும் இல்லாம எனக்கு ரூல்ஸ் போடுற அளவுக்கு வந்துட்டல. இல்ல மாமா, நீங்க மொட்டை மாடியில படுத்திருக்கிறத யாராவது பார்த்தா நமக்கு தான் அசிங்கம். அப்படி யாரும் இங்க வெளியாள் இல்ல. கையெடு. நான் விட மாட்டேன் மாமா. ராசாத்தி, விடு. முடியாது மாமா. நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், திரும்ப திரும்ப பதில் பேசிட்டு இருக்க. உனக்கு என் மேல இருக்கிற பயம் போச்சுல. கையெடு. மாமா நம்ம கிட்ட நல்லா தானே பழகிட்டு இருந்தாரு. இப்ப ஏன் இப்படி வெறுத்து பேசிட்டு போறாரு? தப்பு பண்ணா கூட பரவாயில்ல, ஆனா நான் எதுவுமே பண்ணல. இருந்தாலும் திட்டிட்டு போறாரு. மாமா கிட்ட பெரியத்த நம்மள பத்தி வெறுக்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. அவங்க சொன்னா மாமாக்கு புத்தி வேண்டாம்? நம்ம பொண்டாட்டி அப்படி எல்லாம் பண்ண மாட்டான்னு அவருக்கு தெரிய வேண்டாம்? வர வர மாமாவை என்னால புரிஞ்சுக்கவே முடியல. சரி, மாமாவுக்கு நம்மள பிடிக்கல போல,
நம்ம இருக்க போற கொஞ்ச நாள் மாமாவுக்கு எந்த தொல்லையும் கொடுக்க வேணாம்னு விலகி போனா பாசமா அன்பா பேசி நெருங்கி வராரு. அதே சமயம் மாமாவுக்கு நம்மள பிடிச்சிருக்கு போலன்னு நாம நினைச்சு அவர்கிட்ட நெருங்கி பழகுனா இப்படி வெறுத்து பேசிட்டு போறாரு. நான் எந்த மாதிரி நடந்துக்கிறதுன்னு எனக்கே புரியல. இல்ல, நம்ம சித்தர் சொன்ன மாதிரி அம்மன் சிலைக்கு பாலாபிஷேகம் பண்ணிருக்கோம். நிச்சயம் அந்த அம்மன் நம்மள கைவிட மாட்டா. அதுவும் இல்லாம மாமா நம்ம மேல ஆசையா பழகணும்னு இந்த கயிறு கூட கட்டியிருக்கோம். இதெல்லாம் பண்ணியும் மாமா நம்ம கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கிறாரு. எப்போ நல்லா பேசுவாரு, எப்போ வெறுத்து பேசுவாருன்னே தெரியல. ஆனா ஒண்ணு, நாம எதையும் அவர்கிட்ட எதிர்பார்க்க கூடாது. ஆனா என்னால அந்த மாதிரி எதையும் எதிர்பார்க்காம இருக்க முடியலையே. நான் என்ன பண்ணுவேன்? ஆத்தா, நீதான் துணையா இருக்கணும். இப்ப என்ன பண்ணலாம்? நம்ம பாலாபிஷேகம் பண்ணாலும் இந்த கயிறெல்லாம் கட்டினாலும் அப்படியே ஒரு நாள்ல எதுவும் மாறாது. எனக்கு நம்பிக்கை இருக்கு. அந்த கடவுள் என்னை கைவிட மாட்டாரு. மாமா என்னை விட்டு எவ்வளவு விலகி விலகி போனாலும் நான் அவரை விட்டு போக மாட்டேன். அவரையும் போக விட மாட்டேன். நான் மாமா பின்னாடி போய் அவரை தொல்லை பண்ணிக்கிட்டே இருப்பேன். அப்பதான் மாமாவுக்கு நம்ம மேல இன்னும் பாசம் அதிகமாகும். அவளை என்ன பண்ண போறேன் பாருங்கன்னு பெரிய வீரப்பா சொல்லிட்டு வந்தான். ஆனா ரூம்ல ஆளைய காணுமே. எங்க போயிருப்பான் அவன்? ஒருவேளை இவகிட்ட சண்டை போட்டு வெளியே எங்கேயாவது போயிருப்பானோ? சச்ச, நாம தான் பாத்துக்கிட்டே இருக்கோமே. ஆள் கீழே வரவே இல்லையே. ஒருவேளை மாடிக்கு போயிருப்பானோ? இருக்கலாம். சரி, போய் பாப்போம். ஓ, இங்க படுத்திருக்கியா? என்னன்னு விசாரிக்கணுமே. ஹலோ, கேக்குதா? ஹலோ அண்ணி, நீங்க இங்க என்ன பண்றீங்க? ஒரு நிமிஷம். நான் அப்புறமா கூப்பிடுறேன். இனியன், அத நான் உங்ககிட்ட கேட்கணும். நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது உள்ள புழுக்கமா இருந்துச்சா, அதான் வெளியே காத்தோட்டமா படுக்கலான்னு வந்தேன். நடிக்காதீங்க இனியன். இந்த பனி காலத்துல உங்களுக்கு புழுக்கமா? உங்களுக்கும் ராசாத்திக்கும் சண்டை தானே? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அண்ணி. ஏன் இனியன் என்கிட்டயே மறைக்கிறீங்க? புருஷன் பொண்டாட்டிக்குள்ள பிரச்சனை வரதா செய்யும். அதெல்லாம் அப்பவே பேசி முடிச்சிடணும். ஐயோ அண்ணி, நீங்களாச்சும் என்ன நிம்மதியா இருக்க விடுங்க. அவளை பத்திலாம் பேசிட்டு இருக்காதீங்க. என்ன இனியன், அவளுக்கு என்ன தெரியும்? நீங்க தான் அவளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஐயோ அண்ணி, எனக்கு எதுவுமே வேணாம் அண்ணி. நான் கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்கலான்னு வந்தேன். நீங்க அப்படியே போன் பேசிட்டே போங்க. எப்படியோ போ.
நீங்க 2 பேரும் சண்டை போட்டு பிரிஞ்சதே எனக்கு சந்தோஷம்தான். சரி, நான் கீழே போய் ஃபோன் பேசிக்கிறேன். ம். அத்தை, ம்? என்ன கண்மணி? அத்தை, அவர் ஃபோன் பண்ணியிருந்தாரு. ஃபோன் பேசுறதுக்காக மொட்டை மாடிக்கு போயிருந்தேன். அங்க இனியன் தனியா படுத்திருக்காங்க. அவன் ஏன் அங்க படுத்திருக்கான்? நம்ம தானே அத்தை இனியன் கிட்ட ராசாத்திய பத்தி சொல்லிவிட்டோம். அதுக்கு அவ்வளவுதானே வெளியில அனுப்பணும். இவன் எதுக்கு வெளியில படுத்திருக்கான்? ஏதோ ஒண்ணு விடுங்க அத்தை. அவங்க 2 பேரும் சண்டை போட்டு பிரிஞ்சுட்டாங்க. அது சந்தோஷமான விஷயம் தானே. கூடிய சீக்கிரம் இதை வச்சு அவங்கள நிரந்தரமா பிரிச்சிடணும்.